الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான உலமாக்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் சிறந்த மார்க்கமாகிய இஸ்லாம் மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அல்லாஹ் உலகத்தில் சத்திய மார்க்கத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறான். அதிலும் நாம் அதிகம் கடமைப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட உம்மத்தினர்களில் அல்லாஹ் எங்களை சேர்த்திருக்கிறான். அதிலும் விசேஷமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான், வாழ வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தில் எவ்வாறு ஆண்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ, எவ்வாறு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வளர்க்கும் பொறுப்பை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அதே போல அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வளர்க்கும் பொறுப்பை, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பும் பொறுப்பை, இந்த மார்க்கத்துக்கு தூண்களாக திகழும் பொறுப்பை அல்லாஹ் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பல மாதர் குலத்து மாணிக்கங்கள் தான் இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் இந்த இஸ்லாமிய எழுச்சிக்கும் அடிப்படை தூண்களாக திகழ்ந்தவர்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் சகோதரிகளே, பெண்களுக்கு மதிப்பு இருக்கவில்லை. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்கள் ஒரு வியாபார பொருளாக கூட கணக்கெடுக்கப்படவில்லை. ஜாஹிலியத்துடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகுக்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் உள்ள காலம் படு பயங்கரமான காலம். பெண்களை மதிக்க மாட்டார்கள். பெண்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கொடுக்க மாட்டார்கள். பெண்களுடைய மாத காலங்களில், பீரியட் காலங்களில் அவர்களை வீட்டை விட்டே ஒதுக்கி வைப்பார்கள். சகோதரிகளே, இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் தான் பெண்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். எந்த அளவு பெண்களை மதிக்காமல் மிதித்தார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ يَتَوَارَى مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ أَيُمْسِكُهُ عَلَى هُونٍ أَمْ يَدُسُّهُ فِي التُّرَابِ. அல்லாஹ் சொல்கிறான், ஜாஹிலிய காலத்தில் யாருக்காவது ஒரு தந்தைக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், பெண் குழந்தை பிறந்தது என்பது நன்மாராயம். பெண் குழந்தை பிறந்தது என்பது பரக்கத்துக்குரிய விடயம், சந்தோஷப்பட வேண்டிய விடயம். ஆனால் ஜாஹிலியா காலத்தில் யாராவது ஒரு வாப்பாவுக்கு உனக்கு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற செய்தி சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த தகப்பன் சந்தோஷப்பட மாட்டான். கோபத்தால் அவனுடைய முகமெல்லாம் வாடி போய் கருத்து விடும். கேவலமாக நினைப்பான். பெண் குழந்தை பிறந்ததை கேவலமாக நினைப்பான். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. பெண் குழந்தை பிறந்ததை கேவலமாக நினைத்து வீட்டை விட்டு அவன் வெளியே வரமாட்டான். வீட்டுக்குள்ளே ஒளிந்திருப்பான், மறைந்திருப்பான், சமூகத்தில் தலை காட்ட மாட்டான், யோசிப்பானாம். அல்லாஹ் சொல்றான், அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப். இந்த குழந்தையை நான்
கேவலத்தோடு வளர்ப்பதா அல்லது இந்த குழந்தையை உயிரோடு குழி தோண்டி புதைப்பதா? சகோதரிகளே, புனித மக்காவினுடைய ஹரம் ஷரீஃப், உலகத்திலேயே சிறந்த பள்ளிவாசல் காபா. அந்த காபாவை சுற்றி 4-5 ஊர்கள் இருக்கிறது. முதலாவது குதை என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அஜ்யாத் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, மிஸ்ஃபலா என்ற ஒரு ஊர் இருக்கிறது, கஸ்ஸா என்ற ஒரு ஊர் இருக்கிறது, ஷுபைகா என்ற ஊர் இருக்கிறது. சகோதரிகளே, அந்த ஷுபைகாவுலதான், அந்த ஷுபைகா இப்பொழுது ஹரமாக இருக்கக்கூடிய பகுதி, அந்த ஷுபைகால தான் ஜாஹிலியா காலத்துல பெண் குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்த இடம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா வஹுதல் லில் ஆலமீன். 3 சிறப்புகளை அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் முதலாவது, உலகத்தில் முதன்முறையாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு கட்டப்பட்ட பள்ளிவாசல். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் நேர்வழிக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல். மூணாவது அல்லாஹ் சொல்கிறான் பரக்கத்தாக மக்காவில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல். அந்த புனிதமான ஹரத்துடைய எல்லையில் பொம்புள பிள்ளைகளை உயிர் தோண்டி புதைப்பதாக இருந்தால் எந்த அளவுக்கு பெண்களை அவர்கள் கேவலமாக நினைத்திருப்பார்கள், எந்த அளவுக்கு கேவலமாக நினைத்திருப்பார்கள், எந்த அளவு பெண்களை மதிக்காமல் வாழ்ந்திருப்பார்கள். இப்படியெல்லாம் பெண்கள் கேவலப்படுத்தப்படும் போது இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்கள் சங்கிகள். இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகளை மிதிக்கிறது, இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை. இந்த வரலாறு தெரிந்தவன் இதெல்லாம் பேசுவானா? இஸ்லாம் கொடுத்த சலுகை வேற எந்த மதம் கொடுத்தது? இஸ்லாம் கொடுத்த கண்ணியம் வேற எந்த மார்க்கம் கொடுத்தது? இஸ்லாம் கொடுத்த உயர்ந்த அந்தஸ்து வேற எந்த மார்க்கம் கொடுத்தது? அல்லாஹ் தானே கண்ணியப்படுத்தினான். இஸ்லாத்தின் மூலமாக, நபியின் மூலமாக குர்ஆனை இறக்கினான் அல்லாஹ், குர்ஆனை இறக்கினான் அல்லாஹ், நபியை அனுப்பினான் அல்லாஹ். குர்ஆனில் சூரத்துர் ரிஜால், சூரத்துர் ரிஜால் ஆண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கவில்லை. சூரத்துன் நிசா பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்தான். குர்ஆனில் அல்லாஹ் மிகச் சிறந்த உயர்ந்த நபியாகிய ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறை பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? குர்ஆனில் 136 இடங்களில் அல்லாஹ் பெயர் சொன்ன நபிதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். சூரத்துல் பக்ராவில் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் மூசா நபியுடைய சரித்திரத்தை. முதலாவது ஜுஸ் சூரா தாஹா, சூரா கஸஸ், சூரா ஆராஃப், சூரா அபஸ வ தவல்லா. சகோதரிகளே, கடைசியாக சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. முதலாம் ஜுஸில் ஆரம்பித்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் 30வது ஜுஸ்ல சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலா அந்த சூராவுல அல்லாஹ் பேசி முடிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசிய ஒரு நபிதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். وَنَادَيْنَاهُ مِنْ جَانِبِ الطُّورِ الْأَيْمَنِ وَقَرَّبْنَاهُ نَجِيًّا. அல்லாஹ் சொல்கிறான் தூர் சீனா என்ற மலை, தூர் சீனா என்ற மலை மிஸ்ருக்கும் ஜோர்தானுக்கும் இடையில் இருக்கிறது, எகிப்துக்கும் ஜோர்தானுக்கும் இடையில். அந்த மலையில் வைத்துதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் முதலாக அல்லாஹ் பேசினான். பலஸ்தீனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கிறது. அந்த கபர்ல எழுதி இருக்கிறாங்க வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர். இவ்வளவு சிறந்த உயர்ந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பேசும் பொழுது அல்லாஹ் மூசா நபியோடு சேர்த்து 5 பெண்களுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். முதலாவது
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற தாய். وأوحينا إلى أم موسى أن أرضعيه. அல்லாஹ் சொல்கிறான், மூசா நபியுடைய தாயுடைய உள்ளத்தில் நாம் இல்ஹாமியத் எனும் வஹியை உண்டாக்கினோம். ஒரு பெண் அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு தொடர்பாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய இல்ஹாமியத் அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கும். சொன்னான் அல்லாஹ், மூசா நபியுடைய தாய் பயந்து இருந்தார். ஃபிரௌனுடைய காலம், ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை கொல்லக்கூடிய காலம். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், 70,000 ஆண் குழந்தைகளை ஃபிரௌன் கொண்டான். 70,000. ஏன்? ஏதோ ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தையின் மூலமாக தான் உன்னுடைய ஆட்சி தலைகீழாக பிறக்கப்படும் என்று சாஸ்திரக்காரன் ஜோசியக்காரன் சொன்ன வார்த்தையை நம்பி ஆண் குழந்தை இந்த நாட்டில் பிறக்க கூடாது என்பதற்காக 70,000 குழந்தைகளை கொலை செய்த கொடுங்கோலன் தான் ஃபிரௌன். ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டம் பெரியது. அவன் கொலை செய்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார். அல்லாஹ் சொன்னான், பால் குடு, குழந்தையை தூக்கு, ஃபல்கீஹி ஃபில் யம், குழந்தையை கொண்டு போய் கடலில் போடு, ஒரு பெட்டியில் வைத்து. யஹுதுஹு அதுவுல் லி வ அதுவுல் லக், எந்த ஃபிரௌனுக்கு நீ பயப்படுகிறாயோ, எந்த ஃபிரௌன் இந்த குழந்தையை பார்த்து விடக் கூடாது என்பதாக நீ நினைக்கிறாயோ, அந்த ஃபிரௌன் தான் இந்த குழந்தையை எடுப்பான். சகோதரிகளே, ஃபிரௌனிடம் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார். மனைவிக்கு கட்டுப்பட்டான் ஃபிரௌன். மனைவி சொன்னார், வளர்ப்போம் மூசாவை. மூசா நபியுடைய சரித்திரத்தை பேசும்போது முதலாவது பெண் மூசா நபியுடைய தாய், இரண்டாவது பெண் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்து ஆளாக்கிய அன்னை ஆசியா பின்த் முஸாஹிம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபிரௌனுடைய மனைவி. வளர்த்தார் மூசாவை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எந்த அளவுக்கு என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டார், முஸ்லிமாக மாறினார். சகோதரிகளே, கடைசியில் கட்டிய மாப்பிளை ஃபிரௌன் மூலமாகவே தண்டனை வழங்கப்பட்டார். அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுத்த பாக்கியம், அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆனிலே ஈமான் கொண்ட பெண்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிய பெண்களுக்கு உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون, அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட பெண்களே, உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் நான், ஃபிரௌனுடைய மனைவியை பாருங்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு சில பெண்களுடைய முறைப்பாடு என்ன தெரியுமா? எங்கட மாப்பிள்ளை நல்லமில்லை, ஹஜ்ரத் எங்கட மாப்பிள்ளையால தான் நாங்க மார்க்கத்தோட இல்லாம இருக்கிறோம். அவர் தொழுகிறதும் இல்ல, அவர் ஒழுங்கா மார்க்கத்தில் அவருக்கு ஒரு அக்கறையும் இல்ல, அவர் வீட்டுல போன்ல பார்த்துட்டு இருக்கிறார், எந்த நேரமும் படத்திலையும் பாட்டிலையும் இருக்கிறார். இதனால எங்களுக்கும் பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்ல. மார்க்கத்தை எடுத்து நடக்கணும், முகத்தை மூடணும், மறைஞ்சி வாழணும், படம் பார்க்கப்படாது, ஹராத்த செய்யப்படாது, அன்கனி ஆண்களுக்கு முன்னால வரப்படாது, குர்ஆன் ஓதணும், தஃசீர் படிக்கணும், இதுல எல்லாம் எங்களுக்கு ஆர்வம் இல்லாம இருக்கு. எங்கட மாப்பிளமார்கிட்ட தீன் கிடையாது. நான் கேட்கிறேன், உங்களோட மாப்பிளமாறு ஃபிரௌனை விட மோசமான ஆக்களா? ஃபிரௌனை விட மோசமான மாப்பிளை இந்த துனியாவுல எந்த பெண்ணுக்காவது கிடைக்கவும் இல்லை, கிடைக்க போறதும் இல்லை. உலகத்தில் ஆகப்பெரிய கெட்டவன் அன ரப்புகுமுல் அலா, நான் தான் அல்லாஹ், மிகப்பெரிய அல்லாஹ், உயர்ந்த அல்லாஹ் என்று சொன்னவன் ஃபிரௌன். மாலிம்து லகும் மின் இலாஹின் கைரி, என்ன தவிர வேற அல்லாஹ் இந்த உலகத்தில் கிடையாது, என்ன தவிர வேற ரப்பு கிடையாது என்பதாக வாதிட்ட கொலைகாரன், 70,000 பிள்ளைகளை கொலை செஞ்ச கொலைகாரன் மனைவி ஆசியா. அப்படி
இப்படிப்பட்ட பெண்ணை அல்லாஹ் சொல்றான். ஈமான் உள்ள பெண்களுக்கு உதாரணம் ஆசியா. إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة. ஃபிரௌன் ஆடைகளை எல்லாம் கலத்தி வெயில்ல போட்டு கம்பங்களில் கட்டி, 2 காலுக்கும் 2 கம்பு, 2 கைக்கும் 2 கம்பு, கம்புல கட்டி 2 காலையும் கையையும் மனைவியை வேதனை செய்கிறான். இஸ்லாத்தை விடு, இஸ்லாத்தை விடு. அதான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ الَّذِينَ طَغَوْا فِي الْبِلَادِ. கம்புகளை உடைய, முளை கம்புகளை உடைய ஃபிரௌன் கட்டிய மனைவி. எவ்வளவு இரக்கமா இருக்கணும் மனைவியோட, எவ்வளவு இரக்கமான மனைவி, எவ்வளவு சாத்துகள் செய்த மனைவி, எவ்வளவு அழகான மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரிகளே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணை 4 கம்புகளில் கட்டி வெயிலில் வைத்து வேதனை செய்தான். இஸ்லாத்தை விடு, இஸ்லாத்தை விடு சொன்னார், விடமாட்டேன். ஃபிரௌன் கடைசியாக என்ன செய்தான் தெரியுமா? இந்த பெண்ணுடைய மேல பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டு கொலை செய்யுங்க, இவள் திருந்த மாட்டாள், இவளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை பெரிய கல் பாறையை தூக்கி இவளுடைய தலையில் போடுங்கள், இவள் செத்து மடியட்டும் என்றான். கல்லு பாறையை கொண்டு வந்தார்கள் தலையில் போடுவதற்காக. அந்த நேரம்தான் ஆசியா கையேந்தினார் அல்லாஹ்விடம். அந்த துஆவை அல்லாஹ் சூரத்து தஹ்ரீமில் சொல்லுகிறான். பெண்களுக்கு படிப்பினை சொன்னார். ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், நான் உன்ட தீனுக்காக இவ்வளவு சிரமப்படுறேன், இஸ்லாத்துக்காக இவ்வளவு சிரமப்படுறேன், எனக்கு நீ என்ன தெரியுமா தரணும்? எனக்கு சொர்க்கத்தை தரணும், சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தரணும். அந்த மாளிகை உனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். எப்படி துஆ? எனக்கு சொர்க்கமும் வேணும், சொர்க்கத்தில் ஒரு மாளிகையும் வேணும். அந்த மாளிகை இந்தக பைதன் ஃபில் ஜன்னah, உனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் அந்த மாளிகை. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி, என்ன ஃபிர்அவுனை விட்டும் பாதுகாப்பாயாக, அவனுடைய படு மோசமான செயலை விட்டும் பாதுகாப்பாயாக. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்காரர்களை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. சகோதரிகளே, எழுதுகிறார்கள், கல்லை தூக்கி தலையில் போட்டார்கள். கல்லு வந்து தலையில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு சொர்க்கத்தில் வீட்டை கட்டி அந்த வீட்டையும் காட்டினான். அதற்கு முன்னால் உயிரையும் கைப்பற்றி விட்டான். மௌத்தாகிறதுக்கு முன்னாலே சொர்க்கத்தையும் காட்டியாச்சு, தலையில கல்லு வந்து விழுவதற்கு முன்னாலே ரூகையும் கைப்பற்றியாச்சு. அல்லாஹ்வுடைய மூசா நபியை வளர்த்த பெண்ணுடைய வரலாறு. தீனுக்காக என்ன செஞ்சோம் நாம்? தீனுக்காக என்ன செஞ்சோம்? நான் தீனுக்காக உயிரை விட்டார் ஆசியா. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா? இப்னு சுன்னி போன்ற ரிவாயத்துகளில் வருகிறது, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹாவை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொர்க்கத்தில் மனைவியாக கொடுப்பான். உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரனுக்கு மனைவியாக இருந்தார். அல்லாஹ்வுக்காக சிரமங்களை சகித்தார். ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான். பெண்களே, அல்லாஹ்வுக்காக வாழுங்கள், தீனுக்காக வாழுங்கள், இஸ்லாத்துக்காக வாழுங்கள். அல்லாஹ் கைவிட மாட்டான் உங்களை. ஃபிரௌனுடைய மனைவியாக, உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரனுடைய மனைவியாக இருந்தவரை அல்லாஹ் மறுமை நாளில் உலகத்தில் மிகச்சிறந்த மனிதருக்கு மனைவியாக ஆக்குகிறான். எப்படி வரலாறு இதெல்லாம்? இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஏன் பெண்கள் படிங்க, இதெல்லாம் படிச்சு பாருங்க. எவ்வளவு வரலாறுகள் பெண்களுடைய வரலாறு. ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பேசுவதற்கு 5 பெண்களுடைய வரலாறு.
முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், இரண்டாவது மூசா நபியை வளர்த்த ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, மூணாவது மூசா நபியுடைய சகோதரி உம்மு குல்சூம், நாலாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அஞ்சாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மதினி. وجاءت إحداهما تمشي على استحياء. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியிடம் அல்லாஹ் கண்ட சிறப்பை சொல்கிறான். என்ன சிறப்பு தெரியுமா? வெட்கத்தோடு நடந்து வந்தாள். வெட்கம் பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஆக முக்கியமான விடயம் வெட்கம். இன்றைக்கு பெண்களிடம் கலட்டப்பட்டு விட்ட ஆக முக்கியமான விஷயம்தான் கை சேதம், வெட்கம். சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பெண்களிடம் வெட்கம் கிடையாது. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. ஒரு கட்டுக்கோப்பான ஊர்ல வாழக்கூடிய மக்கள் நீங்க. ஆனா யாராவது இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேஸ்புக்ல போட்டோ போடுறவங்க, இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறவங்க, செட்ல இருக்கிறவங்க, டிக்டாக் செய்யறவங்க, ஃபேஸ் கவரும் பண்ணிக்கிட்டு டிக்டாக் செய்யற காலம் இது. பர்தாவை போட்டு மேக்கப்பும் பண்ணி லைக்க காணலையா? ஒரு பொம்பளை சொன்னாவா, நீ தலையெல்லாம் மூடிக்கிட்டு நெஞ்செல்லாம் மூடிக்கிட்டு டிக்டாக் பண்ணா லைக் வருமா? கொஞ்சம் ஓப்பனா பண்ணு, அப்பதான் லைக் கூடயா வரும். அப்படியா? ஓப்பனா டிக்டாக் போட்டாவா லைக் 1000 கணக்குல தாண்டி போகுதான். உனக்கு துனியால லைக் வேணுமா? ஆகிரத்துல நெருப்பு இருக்கிறது தெரியாதா உனக்கு? எவ்வளவு கேவலம் சகோதரிகளே, எவ்வளவு கேவலம் இதெல்லாம். இஸ்லாத்தை உயிரை கொடுத்து வளர்த்தார்கள் பெண்கள். இன்றைக்கு இஸ்லாத்தை பெண்கள் குழி தோண்டி புதைக்கிறார்கள். பர்த்டே பார்ட்டியும் ஃபங்க்ஷனும், மாப்பிள்ளையுடைய பர்த்டேக்கு பொம்பளை உடுப்படுக்கிறதும், பொம்பளையுடைய பர்த்டேக்கு மாப்பிள்ளை உடுப்படுக்கிறதும், இதெல்லாம் யாரு காட்டி தந்த ஷரியத்? இதெல்லாம் யாருடைய வழிமுறை? இதெல்லாம் ஒரு வருஷம் பர்த்டே வந்தா கவலைப்படணும், யா அல்லாஹ் எந்த ஆயுள்ள ஒரு வயசு குறைஞ்சு போய்த்து, என்ன அமல் செஞ்சேன் நான், எத்தனை தொழுது இருக்கிறேன் நான், எவ்வளவு திக்ர் செய்தேன் நான், எவ்வளவு சதக்கா செய்தேன் நான், எவ்வளவு அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கிறேன் நான், இத பத்தி யோசிக்கிறதா? இல்லாட்டி பர்த்டே கொண்டாடி கூத்தாடுறதா? இஸ்லாம் எங்க இருக்குது? நாங்க எங்க இருக்கிறோம்? பயான்கள் இதற்கு பின்னால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பயான்கள் நடப்பதாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் தான் பயான் நடக்கும். எந்த ஆணுக்கும் அவர் மௌலவி இல்ல, முஃப்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முஃப்தி அல்லாமா குல்லி நாட்டுக்கே தலைவராக இருந்தாலும் சரி, அவருக்கும் உங்களை பார்க்க அனுமதி இல்லை. فَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ الْحِجَابِ. அல்லாஹ் உலகத்தில் சிறந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றான், ஏ சஹாபாக்களே, நீங்க உலகத்தில் சிறந்த பெண்களாகிய நபியுடைய மனைவிமார்களிடம் ஏதாவது கேட்க வேண்டி இருந்தால். எப்படி வார்த்தை? சஹாபாக்கள் உலகத்தில் சிறந்தவர்கள், நபியுடைய மனைவிமார்கள் உலகத்தில் சிறந்த பெண்கள். ஆயிஷா நாயகி கிட்ட சஹாபாக்கள் பாடம் படிச்சவங்க. என்னதாக இருந்தாலும் சரி, என்ன கேட்கிறதாக இருந்தாலும் சரி, என்ன படிக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை, ஆண்களே சஹாபாக்களே, நீங்கள் திரைக்கு பின்னால இருந்துதான் பேச வேண்டும். திரைக்கு பின்னால் இருந்துதான் கேட்கணும், திரைக்கு பின்னால் இருந்துதான் படிக்கணும். அவ்வளோ சிறந்த சொர்க்கவாதிகள் அந்த சஹாபாக்களுக்கு அந்த சத்தம்டா. இந்த காலத்துல எங்கட மனசு சுத்தம், எங்களுக்கு கெட்டெண்ணம் இல்ல, நாங்க சகோதரிமா தான் பாக்குற, சகோதரன் மாதிரி தான் பாக்குற, இந்த ஒரு கதையும் அல்லாஹ்விடம் எடுபடாது. சட்டம் சட்டம் தான், இதோட முடிவு செய்யணும். இதுக்கு பின்னால யாரு பயான் செய்தாலும் பெண்கள் உறுதியாக நிக்கணும். திரைக்கு பின்னால பயான் நடத்தினா தான் நாங்க வருவோம். அனுமதி கிடையாது. அந்நியான் அவர் மௌலவி இல்லை, யாரா இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. கண்ணியமான சகோதரிகளே, இஸ்லாம் எங்க, நாம எங்க? இஸ்லாம் எங்க, நாம எங்க? இஸ்லாத்தை வளர்த்த பெண்கள் எங்க, நாம எங்க?
உலகத்தில் அல்லாஹ் முதலாக இஸ்லாத்துக்காக உயிர் துறக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு ஆணுக்கு கொடுக்கவில்லை பெண்களே. அல்லாஹ் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். நான் சொன்னேன் சுபைகா, அந்த சுபைகால தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் இருக்கு. போய் பாருங்க, ஹரத்துக்கு போன உலகத்தில் அல்லாஹ் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒரு ஆணுக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ் ஹதீஜா என்ற ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். எப்படி பெண் அவ, சுப்ஹானல்லாஹ், உலக வரலாறில் காண கிடைக்காத ஒரு பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தோற்றத்தில் கண்டு விட்டார்கள். 600 ரெக்கைகளை விரித்துக் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து நடுங்கி, ஏன் இதுக்கு முன்னால் கண்டதில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியாது. ஓடி வாரார், ஜம்மிலூனி ஜம்மிலூனி தத்திரூனி தத்திரூனி, ஹதீஜா என்னை போத்துங்கள் ஹதீஜா, நடுக்கமாக இருக்குது. உயர்ந்த போர்வைகளை எல்லாம் போர்த்துவிட்ட ஹதீஜா நாயகி சொன்ன வார்த்தை, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். எப்படி மனைவி, ஒரு கணவன் கஷ்டப்பட்டு பயந்து நடுங்கி ஓடி வரக்கூடிய நேரம் அந்த மனைவி ஆறுதல் வார்த்தைகளை சொன்னால், கணவனுக்கு தைரியம் ஊட்டினால், அதுதான் மனைவி. வேற மனைவினா என்ன சொல்லியிருப்பா, மலக்கா, 600 ரெக்கையா, பைத்தியம் முடிச்சிட்டோ தெரியா இவருக்கு சோம் இல்லையோ தெரியா, ஜின் பிடிச்சிட்டோ தெரியா, மலக்கு என்றார், 600 ரெக்கை என்றார். அந்த மனைவி சொன்ன வார்த்தை, வல்லாஹி, புகாரில வர ஹதீஸ், லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, சொன்னார், நபியே உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா, இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் இரத்த பந்தத்தை சேர்ந்து நடப்பவர், வதஹ்மிலுல் கல், மற்றவர்களுடைய இயலாதவர்களுடைய சுமைகளை சுமப்பவர், வதக்ஸிபுல் மாதூம், ஏழைகளுக்கு உழைத்து கொடுப்பவர், வதுஈனு அலா நவாயிபில் ஹக், யார் யார்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லையோ அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பாடுபட்டு எடுத்துக் கொடுக்கக்கூடிய நல்லவர் நீங்கள், சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கையாளர். பயப்பட வேண்டாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். எப்படி மனைவி. அதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே சொல்றாங்க, புகாரில வருது ஹதீஸ். நபி அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டாங்க சஹாபாக்கள், மன் அஹப்புன் நாஸி இலைக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு உலகத்தில் அதிகம் விருப்பமானவர் யார்? சொன்னாங்க ஆயிஷான்னு சொன்னாங்க. எனக்கு உலகத்தில் ஆக விருப்பமானவர் ஆயிஷா, என்னுடைய மனைவி. அந்த ஆயிஷா நாயகிய சொல்றாங்க, நானே பொறாமைப்படும் அளவுக்கு கதீஜா நாயகியை புகழ்வார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் எனக்கு வந்த கோபம், 2 மனைவி இருந்தா ஒரு மனைவியை பத்தி நல்லதா பேசினா அடுத்த மனைவிக்கு பிடிக்காது. அது பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ, அது பிடிக்காது. ஆயிஷா நாயகி உலகத்துல சிறந்த பெண், நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, சொர்க்கத்துல நபியுடைய மனைவி, உலகத்துல வரலாறு காணாத பத்தினி. ஆயிஷா நாயகியை பத்தி தனியா படிக்கணும் நீங்க. நான் சொல்றேன், நான் எத்தனையோ சஹாபாக்கள் வரலாறுகளை படிச்சிருக்கிறேன். ஆண்கள்ல ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல ஒரு சஹாபியை நான் கண்டதில்லை. பெண்கள்ல அன்னை ஆயிஷாவை போல ஒரு சஹாபியை நான் கண்டதில்லை. அவ்வளவு உயர்ந்த பெண், அவ்வளவு சிறந்த பெண், அழகும் அப்படி, அறிவும் அப்படி, அல்லாஹ்வுடைய அச்சமும் அப்படி, நன்னடத்தையும் அப்படி, ஹதீஸுடைய அறிவிப்பும் அப்படி, இல்மு கடலும் அப்படி. பேசிக்கொண்டே போகலாம் ஆயிஷா நாயகியை பற்றி மட்டும் இந்த பயான்ல.
ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானே கோபப்படும் அளவுக்கு ஹதீஜாவை புகழ்ந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் எனக்கு வந்த கோபம், நான் கேட்டுட்டேன், உங்களுக்கு இந்த கிளவிட கதையை விட்டா வேற கதை இல்லையான்னு கேட்டுட்டேன். உனக்கு சிறந்த மனைவியாக, உமக்கு சிறந்த மனைவியாக நான் இல்லையா? ஏன் எப்ப பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா ஹதீஜாண்டு இவ்வளவு புராணம் பாடுறீங்க யா ரசூலல்லாஹ்? கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்து சொன்னார்கள், ஆயிஷா அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாதே. இஸ் ஆமனத் பி வ கஃபர பி அன்னாஸ். ஆயிஷா, முழு உலக மக்களும் என்னை மறுத்தார்கள், ஆனால் அந்த ஹதீஜா மட்டும்தான் என்னை நம்பினாள், என்னை ஏற்றுக்கொண்டாள். முழு மக்காவாசிகளும் உண்மையாளர் என்று சொன்ன வாயால் என்னை பொய்யன் 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 என்றார்கள், ஆனால் அந்த ஹதீஜா மட்டும்தான் இல்லையா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மைதான் சொல்லுவீர்கள், உங்களை நான் நம்புகிறேன் என்று சொன்னால். إذ واستني بمالها وواستني بمالها إذ حرمني الناس. இந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு ஆயிஷா, இந்த கலிமாவை வளர்க்கிறதுக்கு ஆயிஷா ஒருவர் எனக்கு ஒரு ரூபா சல்லி தரல, ஒருவர் எனக்கு ஒரு ரூபா சல்லி தரல. ஆனால் ஹதீஜா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தாரை வார்த்து தந்தாள். யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய சொத்துகள், உங்களுக்கு தீனுக்காக செலவழியுங்கள் தாராளமாக. இதை போல எனக்கு ஒரு மனைவி கிடைக்காது. எந்த மனைவிக்கும் குழந்தை தரல அல்லாஹ், ஹதீஜாவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். எப்படி பெண் சகோதரிகள், எப்படி பெண்! இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கணும் நீங்க. ஹதீஜாவை போன்ற பெண்கள் இந்த பண்ணவையில் உருவாக வேண்டும், இந்த குர்ஆன்ல உருவாகணும். ஹதீஜா நாயகியை போல பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி பக்குவமான பெண், எப்படி பக்குவமான பெண்! இன்னைக்கு பெண்கள் தலைய மூடுறது கூட இல்லை. எத்தனையோ பெண்கள், முஸ்லிம் பெண்கள் இந்த பேர்ல தலையை திறந்து போட்டுட்டு போறாங்க. பச்சை ஹராம், ஹராம். இது சென்ட் பூசுறது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்யுமம் ரஅத்தின் خرجت, எந்த பெண்மணி, நசாயில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், மனங்களை பூசிக்கொண்டு, மனத்தை பூசிக்கொண்டு எந்த பெண்மணி வெளியே வருவாளோ, ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றால் அவர்களுக்கு அந்த பெண்ணுடைய மனம் வீசினால் இவள் மிகப்பெரிய விபச்சாரி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பள்ளிக்கு கூட வர அனுமதி கொடுக்கலையாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாசம் பூசிட்டு பள்ளிக்கும் வர வேண்டாம், போய் கழுவிட்டு வாங்க வாசத்தை. தலையை திறந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை. சில ரிவாயத்துகள் இருக்குது, ஈயத்தை காட்சி அல்லாஹ் தலையில கொட்டுவானாம் கியாமத்துடைய நாளையில். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தலையை காட்டப்படாது, தலையை மறைக்கும், முடிய காட்டப்படாது. இன்றைக்கு என்னண்டா, ஒட்டகத்துடைய திமில்களை போல ஒசத்தி கொண்டைகளை கட்டி கொண்டு வீதிகளில் நடமாடுறாங்க. சல்லல்லாஹு தெளிவா சொன்னாங்க, ரூசுகுன்ன காஸ்னிபத்தில் புக்தில் மாய் சொன்னாங்க. சில பெண்களுடைய தலை கொண்டை இருக்குது, ஒட்டகத்துடைய திமில போல உயர்ந்திருக்கும். மாயிலாத்துன் முமீலாத்துன் காசியாத்துன் ஆரியாத்துன், இவர்கள் ஆடை உடுத்தும் நிர்வாணமாக போவார்கள், ஆண்களின் பக்கம் சாய்வார்கள், அந்நிய ஆண்களை தன் பக்கம் சாய்ப்பார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் சொன்னார்கள், இவங்கெல்லாம் சொர்க்கம் போறது ஒரு பக்கம் இருக்க, சொர்க்கத்துடைய வாசத்தை கூட இவர்களால் நுகர முடியாது. சொர்க்கத்துடைய வாசம் சொன்னாங்க. 2 ரிவாயத் இருக்குது. ஒன்று சொன்னாங்க 40 வருஷம் தூரத்துல வீசும் சொர்க்கத்துடைய வாசம். இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க, وَإِنَّ رِيحَهَا لَتُوجَدُ مِنْ مَسِيرَةِ 70 عَامًا, 70 வருடம் தூரத்துல சொர்க்கத்துடைய வாசம் வீசுமாம். அந்த வாசத்தை கூட நுகர இயலாது இந்த பெண்களால்.
பயப்படணும். நாங்க பயப்படணும். உலகத்துல வாழக்கூடிய காலம் பெண்களே. இமாம்களை உருவாக்கியவர்கள் பெண்கள் தான். பெரும் பெரும் இமாம்கள். இமாம் புகாரி உருவாக்கியது தாய், இமாம் ஷாஃபிஈ உருவாக்கியது தாய், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி உருவாக்கியது சகோதரி, அல்லாமா தகி உஸ்மானி, அல்லாமத்துல் அஸ்ர் தற்காலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஆலிம், பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தி, சஹீஹ் முஸ்லிமுடைய ஷரஹ் இன்டர்பிரிட்டேஷன்ல எழுதுறாங்க. தக்மிலத்து ஃபத்ஹில் முல்ஹிம் எழுதுறாங்க. இந்த காலத்துல ஒரு கம்ப்யூட்டருக்கு கூட சக்தி இல்லையாம் ஹஜரத் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய மூளையில சேவ் பண்ண விஷயத்தை சேவ் பண்றதுக்கு. அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி கொடுக்கப்பட்டவர். 6 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கியவர். ஆரம்பத்தில் தீனுடைய வாசமே இருக்கவில்லை. ஆனால் சகோதரிதான், அவருடைய சகோதரிதான் அவரை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார். 175க்கு மேற்பட்ட கிதாபுகளை, அதிலும் முக்கியமாக உலகத்துக்கு கொடுத்த பொக்கிஷம் ஃபத்ஹுல் பாரி, சஹீஹுல் புகாரியுடைய விரிவுரை, அதை திரட்டாத தொடாத உலமாக்கள் உலகத்தில் இருக்க முடியாது. அல்-இஸாபா ஃபீ தம்யீஸி ஸஹாபா, சஹாபாக்களுடைய பரிபூர்ண வரலாறு சரியான முறையில், அத்துரருல் காமினா, இன்னும் 100 கிதாபுகள் சொல்லலாம். இப்னு ஹஜருடைய பெருமதியான கிதாபுகள். யார் உருவாக்கினது? தாய், சகோதரி உருவாக்கியது. ஆகையால் பெண்களே, நீங்க மறைஞ்சிருக்கணும். உங்கள் மூலமாக ஒரு சமூகம் உருவாகணும். அல்லாஹ் கணவன்மார உங்களுக்கு அனுமதியாக அமானிதமாக தந்திருக்கிறான். குழந்தைகள் அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான். உண்ட மட்டும் சொல்றேன், கணவன்மாருடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளுங்க. குழந்தைகளை ஒழுங்கான முறையில வளங்க. நீங்க எப்படி அமல் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா மாப்பிள்ளமார் உங்களை பொருந்தி கொள்ளலையா, உங்களால சொர்க்கம் போக முடியாது. எந்த பெண் சொர்க்கம் போகணுமா, நிபந்தனை கணவன் அவளை பொருந்தி கொள்ள வேண்டும். எந்த ஆண் சொர்க்கம் போகணுமா, தாய் அவளை பொருந்தி கொள்ள வேண்டும். ஆம்பளைக்கு சொர்க்கம் தாயுடைய கால்ல, பொம்பளைக்கு சொர்க்கம் கணவன் கால்ல. கணவனை மதிக்கணும். வீட்டுக்கு வரும்போது சந்தோஷப்படுத்தணும். இது வீட்டுக்குள்ள வரும்போதே சில மாப்பிள்ளமாருக்கு பயம், என்ன தானைய காக்க போறாங்களோ, இன்றைக்கு எந்த கதையை வச்சுட்டு இருக்காங்களோ, வந்த உடனே உண்டம்மா அப்படி, உண்ட தங்கச்சி அப்படி, அதை சொன்னா இதை சொன்னா அப்படி இப்படி. அவன் ஏற்கனவே வெளியில கஷ்டப்பட்டு 1000 பிரச்சனையோட வாரான். இங்க வீட்டுக்கு வந்தா இவட பிரச்சனை வேற. ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக நேசித்தார்? ஏன் நேசித்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தால் அன்னை ஆயிஷா சொல்லுவாராம், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ ஃபஇன்ன ஷம்ஸ தத்லுஉ பஅதல் ஃபஜ்ரி வஷம்சி தத்லுஉ பஅதல் இஷாஇ. லனா ஷம்சுன், அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் எனக்கும் ஒரு சூரியனை படைத்து தந்திருக்கிறான். ஆனால் வானத்தில் இருக்கும் சூரியனை விட என்னுடைய சூரியன், ஏண்ட மாப்பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிறந்த சூரியன். வீட்டுக்குள்ள வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மனைவி இப்படி சொன்னா, இன்னைக்கு பாட்டு படிக்க தேவையில்ல, மாப்பிள்ளை வரும்போது கவிதை படிக்க தேவையில்ல, பூத்துவ தேவையில்ல, ரெட் கார்பெட் விரிக்க தேவையில்ல. அவனை நிம்மதியா வீட்டுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டாலே போதும். ஆகையால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க நல்ல முறையில் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொள்ளணுமா, கணவன் எங்களை பொருந்தி கொள்ளணும். நாங்க அமல் செய்யணும். நீங்க உங்களை பார்த்து தான் உங்களோட பிள்ளைகள் வளரும். நூலை போல சேலை, தாயை போல புல்லன்னு சொல்லுவாங்க. பாப்பா எந்த நேரமும் வீட்டுல இருக்க மாட்டார். 24 மணி அவர் தொழிலுக்கு போவார், வெளிநாட்டுக்கு போவார், அங்க போவார், இங்க போவார். ஒரு புள்ள வளர்றது தாயை பார்த்துதான். தாய் தஹஜ்ஜத் தொழுதா, புள்ள சுபஹ் தொழும். தாய் குர்ஆன் ஓதுதா, புள்ளையும் எடுத்து ஓத ஆரம்பிக்கும். பார்த்திருக்கோம் நாங்களும். அம்மா தொழும் போது புள்ளையும் பக்கத்துல நின்று தக்பீரை கட்டும்.
தாய் மகரிபுக்கு பின்னால குர்ஆன் ஓதினா தான் புள்ளையும் ஒரு குர்ஆனை தூக்கி ஓத ஆரம்பிக்கும். தாய் மகரிபுக்கு பின்னால இந்தியா சேனலுக்கு முன்னால உட்கார்ந்து மாமியார் மருமகள் சண்டையை பார்த்துட்டு இருந்தாண்டா புள்ள போனை தூக்கிட்டு ரூமுக்குள்ள போய் படம் பார்க்கும். இது ரியாலிட்டி. எந்த வீட்ல டிவி இருக்குமோ, எந்த வீட்ல படம் பார்க்கிற நாடகம் பார்க்கிற தன்மை இருக்குமோ, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், தௌபா செய்யாத வரையில அந்த வீட்ல இருந்து சாலிஹான வாரிசுகள் உருவாகாது. நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க வேணும்டா என்னோட. வீட்டுல நல்ல சூழல் இருக்கணும். ஏன் நீங்க படத்தை நாடகத்தை போட்டு அதுல ஆண்களும் பெண்களும் அலங்கரிச்சு கொண்டு நிக்கிறாங்க, உருவப்படங்கள். பரக்கத்துடைய மலக்குமார் வீட்டுக்குள்ள வரமாட்டான். வீட்டுல பரக்கத் வேணுமா, நல்ல மலக்குமார்கள் வரணும், குர்ஆன் ஓதப்படணும், ஹதீசுகள் வாசிக்கப்படணும், நபியுடைய ஹதீசுகள் அல்லாஹ்வுடைய வேதங்கள் ஓதப்படணும். குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கணும், நபிமாருடைய வரலாறுகளை சொல்லி கொடுக்கணும். தாய்மாருடைய கடமை இதெல்லாம். இன்னைக்கு செலாக்கள் நினைக்கிற பொம்பளைலண்டா அது உடுப்பு கழுவுற மெஷின், பொம்பளைலண்டா அது சோறாக்குற ரைஸ் குக்கர், பொம்பளைலண்டா அது புள்ள வளர்க்கிற ஆயா. இதா பொம்பளை? இல்ல இல்ல, உலகத்துடைய தலையெழுத்தை மாற்றுவள் தான் பொம்பளை. சகோதரிகளே, நியத்து வைங்க, இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் நான் எந்த காரணம் கொண்டும் படம் பார்க்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன், ஹராத்தை செய்ய மாட்டேன், நான் துஹா தொழுவேன், நான் வித்ரு தொழுவேன், நான் தஹஜ்ஜத் தொழுவேன், நான் சுபஹ் தொழுவேன், நான் சுன்னத்துகளை தொழுவேன், நான் குர்ஆன் எடுத்து ஓதுவேன். அதை பார்த்து ஏந்த பிள்ளை வளரும். பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல இரக்கமான அன்பான வார்த்தைகளை பாவிச்சு வழங்க, நல்ல தீனுடைய கர்மங்களை சொல்லி கொடுங்க, உலமாக்களை மதிங்க, பிள்ளைகளை ஓத விடுங்க, ஆபிஸாக்குங்க, ஆலிமாக்குங்க, தாயியாக்குங்க, முஃப்தியாக்குங்க. மார்க்கத்துக்கு உங்களால என்னென்ன எல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு மௌத்தாகுங்க. உங்களோட பேர் மறைஞ்சிரும். ஆனா உங்களோட கபருக்கு கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் நன்மைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வானாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வானாக, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும், இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் சொர்க்கவாசியாக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுப்பாயாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக, தீனோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக, எல்லாரையும் சொர்க்கவாசி ஆக்குவாயாக. எந்த பெண்ணை நரகவாசி ஆக்கிறாத யா அல்லாஹ். எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி முடிவு இருக்குது. அந்த கடைசி முடிவை மதீனாவுல மஸ்ஜிது நபவியில ரௌதால எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.